இன்னைக்கு வந்து சின்ன மருமகள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க தமிழ்ச்செல்வி தான் ராஜாங்கத்தை கண்டுபிடிக்க போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வந்து தெரிய வந்திருக்கு. இங்க இந்த பக்கம் அப்பதா வந்து வீட்டுல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இது என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வீட்டு மருமக என்னடான்னா யாரோட உறவு வேணாம் அப்படின்னு அத்து விட்டுட்டு வெளியே போயிட்டா. தான் பையனுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு குழப்பலையும் வந்து விழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து மலை கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த முப்பாத்தாவை வந்து கூப்பிடுறாங்க. அந்த முப்பம்மாவும் வந்து வீட்டுக்கு வர்றாங்க. வந்தவுடனே வந்து இந்த வீட்டுல நிறைய விஷயங்கள் ரொம்ப தப்பா வந்து நடக்குது. அதுதான் இது எல்லாத்துக்குமே வந்து காரணம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிறவங்களை தான் வந்து சூழ்ச்சி பண்ணியே வந்து இந்த மாதிரி வேலைகளை செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க மூப்பமாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அப்பதான் அதுக்கப்புறம் மோகனா மலர் எல்லாருமே வந்து என்ன பண்றது, இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம், எப்படி சரியாகும், என் பையன் வந்து செய்யாத தப்புக்கு வந்து இப்படி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு முப்பத்தாவும் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டுல இருக்கிறவங்க தான், அவங்களாலதான் இப்படி உங்க குடும்பம் வந்து சிதறி போய் கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா சேது வந்து உள்ள வராரு. உள்ள வந்துட்டு சேது கிட்ட வந்து நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, என்னதான் இருந்தாலும் வந்து கட்டின பொண்டாட்டிய வந்து எந்த விதத்திலயுமே ஒருத்தர் நம்பாம இருக்கவே கூடாது, நம்பாம இருக்கக்கூடாது. ஆனா நீ அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்ட. உன் பொண்டாட்டி எவ்வளவோ தூரம் வந்து சொன்னாலுமே அவ மேல நீ துளி கூட நம்பிக்கையே இல்லாம உன் வீட்டுல சொன்னதை கேட்டு மட்டுமே நீ பொய்யா நம்பி அவளை இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்ட. அது மட்டும் இல்லாம இந்த பாவம் உன்னை வந்து சும்மா விட போறது கிடையாது. அப்படி நீ அவளை அனுப்புனதுக்கு கண்டிப்பா அதுக்கான தண்டனையை நீ தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து மூப்பமாவும் சொல்ல, இதை கேட்டு சேது வந்து பாத்தீங்கன்னா அதிர்ச்சியாவே வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க மூப்பம்மா வந்து பூஜை ரூமுக்கு போறாங்க. போயிட்டு அங்க வந்து தியானம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவங்க உடம்புல வந்து சாமி வருது. சாமி வந்துட்டு வந்து சொல்றாங்க, இந்த வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த வீட்டுல உள்ள ஆளுங்க மட்டும்தான். அவங்களாலதான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை போகுது. இந்த பிரச்சனையில இருந்து நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீட்டு மருமகளை நீங்க தேடி போகணும். அவளால மட்டும்தான் இந்த பிரச்சனைய சரி பண்ண முடியும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் அந்த மருமக இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே மாட்டா. ஏன்னா அவர் ரொம்ப சுய மரியாதையும் கௌரவமும் உள்ளவர். என்னைக்கு நீங்க அவன் மேல சந்தேகப்பட்டு இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போன்னு சொன்னீங்களோ அந்த நேரமே உங்க உறவே வேணான்னு அவ வந்து அறுத்து விட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் நீங்க போயிட்டு என்னதான் தலைகீழ நின்னாலும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டா. ஆனா உங்க பையன் மேல பொலப்பள்ளி விழுந்திருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை சரி பண்றதுக்கும் உண்டான ஒரே ஆளு உங்க வீட்டு மருமக தான் அப்படிங்கறத சொன்னது கேட்ட அப்பதான் மோகனா, அதுக்கப்புறம் மலர், சேது, ஈஸ்வரி எல்லாருமே ரொம்பவே பயங்கரமா ஷாக் ஆகி நின்றாங்க. அவ எப்படி இதெல்லாம் பண்ணுவா, அவளால எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சின்னதா ஒரு உள்ளுணர்வு அவங்களுக்குள்ள தோணுது. இங்க ஈஸ்வரி பாத்தீங்கன்னா ஒருவேளை சக்தி உயிரோட இருக்கிற விஷயத்த உண்மையாவே கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சு வாயை மூடல. அதுக்குள்ள கரெக்டா அந்த மூப்பம்மாவும் வந்து கொலை செய்யப்பட்டதா அந்த அந்த பையன் இன்னும் சாகல, அந்த பையன் உயிரோட தான் இருக்கான். அந்த பையனை கூட்டிட்டு வந்துதான் இந்த வீட்டு மருமக இந்த வீட்டுல இருக்க பெரிய மனுஷனை மீட்டு எடுக்க போறா. அதுவும் கூடிய சீக்கிரத்திலே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க முப்பதாவும் சொல்ல, என்னது சக்தி உயிரோட இருக்கானா அப்படிங்கிறது கேட்ட இங்க சேதுவும் வந்து பயங்கரமா வந்து ஷாக் ஆகுறாரு. சக்தி உயிரோட தான் இருக்கானா, அப்போ அவன் இன்னும் சாகலையா அப்படிங்கிற மாதிரி, அப்போ உண்மையிலே கொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சந்தேகங்கள் வந்து வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு வழியா வந்து எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு இங்க மூப்பமாவும் வந்து மலை இறங்கிடுறாங்க. ஆனா இறங்கினதுக்கு அப்புறமே அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. மறுபடியும் போயிட்டு அவங்க தியானத்துல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த வீட்டுல யாரு இந்த சதி பண்ணது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஐஸ்வர்யா இந்த மாதிரி பேசுற மாதிரியும், இதை கேட்ட அவங்க அப்பா எல்லா விஷயத்தையும் பண்ண மாதிரியும், அந்த சக்தி உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து வந்து போகுது. அதுக்கப்புறம் தான் இங்க மூப்பம்மாவும் வந்து இந்த வீட்டுல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களால அது நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அது யாருன்னு இப்போ எனக்கு புலப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை கிட்டக்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே வந்து ஐஸ்வர்யா பயந்துகிட்டே பக்கத்துல வர, உடனே தாங்கிட்டே இருக்கிற அந்த தடியை எடுத்துட்டு ஐஸ்வர்யாவை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரியா ரொம்பவே அலறி துடிச்சிட்டு, ஐயோ நிறுத்துங்க, எதுக்கு இப்ப இப்படி வந்து என் பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ வழி தாங்க மாட்டா அப்படின்னு சொல்ல, இங்க முப்பமா ரொம்பவே கோவப்பட்டுட்டு ஒழுங்கா பின்னாடி போய் நின்னுரு, இல்ல உனக்கும் இதே அடிதான் விழுகும் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யாவை விடாம அடிக்க அவ வழியில துடிச்சுக்கிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் நம்மளால வந்து வழியை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லிடுறேன். தமிழ்ச்செல்வி குரல்ல தான் பேசி அவங்க அப்பாட்ட இந்த மாதிரிலாம் வந்து பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்கும் தமிழுக்கும் எந்த விதமான காரணம் சம்பந்தமுமே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னதை கேட்டும் ரொம்பவே வந்து மன உளைச்சல் ஆளாகிறாங்க.
தமிழ் அப்பவே எவ்வளவோ விஷயத்த சொன்னா, ஆனா நம்ம அதை நம்பாம இப்படி அவளை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டோமே, இதுக்கப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுட்டு நான் போயிட்டு அவளை கூப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து கூனி குறுகி இங்க வந்து சேது நின்றுகிட்டு இருக்காரு. இதை கேட்ட அப்பதான் வந்து சொல்றாங்க, நான் அப்பவே பொறுமையா இருன்னு அத்தனை தடவை சொன்னேனே, யாராவது என் பேச்சை இந்த வீட்டுல கேட்டீங்களா? எந்த தப்பும் பண்ணாத ஒரு நிறமாத புள்ளத்தாச்சியம் இப்படி அநியாயமா வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு இங்க வந்து ஒரே அழுக. இதை கேட்ட மூப்பமாவும், இங்க பாருங்க, நீங்க பண்ணது சின்ன தப்பு இல்ல, மகா பாவம். எந்த வீட்லயா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காது. புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட பந்தம், அந்த பந்தத்தை கூட உன்னால காப்பாற்ற முடியலைன்னா உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் அப்படின்னு சேதுவை பார்த்து இங்க மூப்பமாவும் ரொம்பவே கோவமா கேக்குறாங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா, நான் ஏதோ இந்த வீட்டுல சொல்றவங்கள பேச்செல்லாம் கேட்டு என் பொண்டாட்டிய நான் வந்து சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறமும் நீ வந்து கூனி குறுகி அழுகிறதுனால உனக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல. உன் பொண்டாட்டி இந்த வீட்டை விட்டு போனதுதான். இதுக்கப்புறம் நீ என்னதான் சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவ இந்த வீட்டுக்குள்ள காலெடுத்து எடுத்து வைக்கவே மாட்டா, இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மூப்பமா ரொம்ப பயங்கர கோபத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற விஷயமும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு பயங்கரமான கோபத்துல வந்து எல்லாருமே இருக்காங்க. மூப்பமாவும் ஒரு வழியா நான் கிளம்புறேன், கூடிய சீக்கிரத்துல உன் மகன் இந்த வீட்டுக்கு வந்துருவா, அதுவும் உன் பேத்தி தான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நிரூபிக்க போறான் அப்படிங்கறத சொல்லிட்டு வந்து அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஐஸ்வர்யாவை வந்து அடிக்கிறதுக்காக சேது வந்து போகும்போது இங்க வந்து கருப்பும் நடேசனும் வந்து தடுத்துறாங்க. எப்பா சேது, இவளை விடு, இவளை அடுத்து நம்ம பாத்துக்கலாம், எங்க போயிட போறா, முதல்ல நம்ம அப்பாவை வந்து தேடணும், முதல்ல அப்பாவை நம்ம வந்து வெளியில கொண்டு வரணும், அதுக்கு அந்த சக்தி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிச்சு, அவனை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால கூட்டிட்டு வர முடியும், வாப்பா அந்த வேலையை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, இல்லனே நான் தமிழ் செல்வியை பார்க்கணும், அவகிட்ட பார்த்து நான் மன்னிப்பு கேட்கணும், இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்ல, இங்க பாரு சேது, இதுக்கெல்லாம் இப்ப நமக்கு நேரம் கிடையாது, என்னென்ன விஷயத்த பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணுவோம், தமிழ் நம்ம வீட்டு பொண்ணையா, அவ நம்ம கூப்பிட்டா கண்டிப்பா வந்துருவா அப்படின்னு நடேசனும் வந்து சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து கிளம்பி வெளியே போயிடுறாங்க. இங்க அப்பதான் மோகனா, அதுக்கப்புறம் மலர் எல்லாருமே நின்றுட்டு இவங்க 3 பேத்தையுமே முறைச்சு பார்த்துக்கிட்டு அப்பதான் சொல்றேன், எப்பேற்பட்ட வீட்டுல இருந்துகிட்டு எப்பேற்பட்ட காரியத்தடி பண்ணிருக்கீங்க, நீங்கெல்லாம் இந்த வீட்டு பொம்பளைங்க தானா, அச்சா எனக்கு கேட்கவே அவ்வளவு அசிங்கமா இருக்குடி, இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு எப்படி என் பையனை இப்படி ஒரு குளப்பள்ளியில மாட்ட வைக்க உங்களுக்கு மனசு வந்துச்சு, நீங்கெல்லாம் இந்த வீட்டு பொம்பளைங்க தானா, என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க, என் மகன் ராசாங்க மட்டும் இந்த வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீங்க இருக்கவே மாட்டீங்க, உங்களை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாவும் வந்து பயங்கரமா மிரட்டி போயிடுறாங்க. இதனால ஈஸ்வரி, அதுக்கப்புறம் சித்ரா, ஐஸ்வர்யா 3 பேருமே வந்து அப்படியே கொலை நடுக்கத்துல இருக்காங்க. ஐயோ அந்த ஆளு வெளியே வந்துட்டாருன்னா நம்ம உள்ள போறது உறுதி போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பயத்திலேயே நின்றுகிட்டு இருக்காங்க.